தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதம் 17ஆம் நாள். இந்த நாள் நன்னாள். இந்த நாளிலே மணிவாசக பெருமான் அருளிய திருவம்பாவை பாடல் 17 பற்றி நாம் சிறிது சிந்திக்கலாம். செங்கண் அவன்பால் திசை முகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் பால் செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் வான் எங்கும் இல்லாததோர் இன்பம் செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள் வான் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா குங்குன் கரும் குழலி குங்குன் கரும் குழலி நம்தம்மை கோதாட்டி குங்குன் கரும் குழலி நம்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் குங்குன் கரும் குழலி நம்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளே செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கள் நரசை அடியோங்கட்காரமுதை செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கள் நரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ நங்கள் பெருமானை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூங்குனல் பாய்ந்து
நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் எம்பாவாய். இப்போது இந்த பாடலுடைய பொருள் விளக்கம், தத்துவ விளக்கம் என்பதை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். இந்த பாடலுடைய பொருள், தேன் சிந்தும் மலர்களை சூடிய கருங்கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணனான நாராயணன், பிரம்மா, பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ள சேவகன் போல இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியார்களுக்கு அமுதமானவனும் நமது தலைவனுமாகிய அந்த சிவனை, சிவபெருமானை நலங்கள் பல பெரும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையிலே பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண நாம் தயாராகும். இந்த பாடலினுடைய விளக்கம், இறைவனை தேடி, ஆண்டவனை தேடி நாம் கோயில்களுக்கு செல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் இதோ அவனே வருகின்றான் அழகிய சப்பரத்திலே. இப்போது கூடவா அவனை தரிசிப்பதற்கு நமக்கு தயக்கம்? அவன் வருவதற்கு முன்பே நாம் எழுந்து நீராடி உடலை சுத்தமாக்கி நமச்சிவாயா 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 என்று சொல்லி நாம் அவன் முன் நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல சேவை செய்வான். வேறொன்றும் அவன் எதிர்பார்ப்பதில்லை என்பதை உணர்த்துகின்ற பாடல் இந்த பாடல். இந்த பாடலுடைய தத்துவ விளக்கம், அடியவரின் தூய்மையான உண்மையான அன்புக்கு ஆட்பட்டு மிகவும் எளிமையான சேவகன் போல அவர்களின் வீடுதோறும் வந்து தேவர்களுக்கெல்லாம் கிடைக்கப்பெறாத இன்பத்தை தனது அடியவர்களுக்கு அருளுகின்ற, தருகின்ற கருணையாளனாக, அருளாளனாக இருக்கின்றான் எம்பெருமான் ஈசன் என்பதை உணர்த்துகின்றார் மணிவாசக பெருமான். இந்த திருவெம்பாவை பாடல் உறுதிபட கூறுவதையே கரூர் தேவர் தன்னுடைய 9ஆம் திருமுறை திருவிசைப்பா பதிகத்திலே, அற்புத தெய்வம் இதனினும் மற்றுண்டோ, அன்பொடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளும் அல்லுறும் தொண்டர்க்கு எண்டிசை கனகம் பற்பத குவையும் பைம்பொன் மாளிகையும் பவளவாயார் பனைமுறையும் கற்பகப் பொழிலும் முழுவதும் கங்கை கொண்ட சோழச்சரத்தனே என்ற பதிகத்திலே சிவபெருமானை தவிர வேறு தெய்வம் ஒன்றும் இல்லை. தன்னை அன்புடன் ஐந்தெழுத்தை ஓதி மனம் கழிக்கின்ற மெய்யடியார்களுக்கு என் திசைகளிலும் உள்ள பொன்னின் பல்வேறுபட்ட நிதி குவியல்களும் பொன்னாலாகிய மாளிகைகளும் பவளம் போல உதடுகளை கொண்ட அழகிய துணைகளும் கற்பகச் சோலையும் ஆகிய அனைத்தும் கிடைக்கும் என்பதை தெளிவாக கூறியுள்ளார் என்பதை உற்று நோக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.